கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிங்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள், உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நமக்கு நம்முடைய மனசுலையும் நம்முடைய சரீரத்திலையும் பலன் வேண்டும் என்றா எங்க அந்த பலன் கிடைக்குமா? கர்த்தருக்குள்ளதான் அந்த பலன் கிடைக்கும். உம்மிலே ஆண்டவருக்கு உள்ளதா அந்த பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பொதுவாக உலகத்தில் இருக்கிற நிறைய இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இல்லைன்னா நம்ம காலையில் குடிக்கிற அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயங்கரமான விளம்பரம் எல்லாம் போடுவாங்க. இது குடிச்சா இப்படி பலன் வரும், இது குடிச்சா இப்படி பலன் வரும் அப்படின்னால நிறைய போடுவாங்க. ஆனால் நிறைய பேர், நான் சொல்கிறேன், விளம்பரத்தை நம்பி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கள் அவருடைய ப்ராடக்டை விற்கிறதற்காக என்ன விளம்பரம் வேணாலும் பண்ணுவாங்க. ஃபேர் அண்ட் லவ்லி தான் அவ்வளோ விளம்பரம் பண்ணுறாங்க. அவ்வளோதான், போட்டு முடிச்ச 3வது நிமிஷத்தில் கலர் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. 30 வருஷமா போடுறவங்களும் அப்படிதான் உட்காந்துருக்காங்க. சரிங்களா? அவங்க 3 டைம் போட்ட உடனே கலர் ஆயிடுறாங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்டால் அது விளம்பரம். அவ்வளோதான், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் தங்களுடைய சரீரத்திலையும் தங்களுடைய மனதிலையும் பலன் பெற்றுக்கொள்வதற்காக என்னென்னமோ அவங்க செய்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க, கவுன்சிலிங் போகலாம்ல, நீங்கள் உங்கள் மனசு கொஞ்சம் பலன் அடையும், ஏதாவது பிள்ளைங்க சோர்ந்து போயிருந்தா ஒரு கவுன்சிலிங் போகலாம். இந்த கவுன்சிலிங் எல்லாம் தவறு என்று சொல்லலை. ஆனால் நான் என்ன நம்புறேன்னா, உலகத்தில் இருக்கிற யார் உங்களுக்கு பலப்படுத்தினாலும் அது கொஞ்ச நேரம் மட்டும்தான் அது தாக்கு பிடிக்கும், அந்த நிமிஷம் மட்டும்தான். ஆனால் உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் பாக்கியவான்கள். உங்க மனசு பலவீனப்பட்டுருச்சா, உங்க சரீரம் பலவீனப்பட்டுருச்சா, நான் நம்புறேன் கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து ஒரு ஜெபமும் வரல அப்படின்னா ஒரு பாட்டை மட்டும் பாடுங்க, இல்லைன்னா ஒரு சங்கீதத்தை அப்படியே கொஞ்சம் வாசிச்சுட்டு இருங்க, இல்லைன்னா கர்த்தர் சமூகத்துல சும்மா உட்கார்ற, ஆண்டவரே எனக்கு எந்த பலனும் இல்லை, வாயை திறந்து என்னால ஜெபிக்க முடியல, என்னால வாயை திறந்து பாட கூட முடியல, என்னால எந்திரிச்சு கூட நிக்க முடியாது, ஆனா உங்க பிரசனத்துக்குள்ள நான் உட்கார்றேன்னு கர்த்தர் சமூகத்துல போய் உட்காருங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை அழகாய் பலப்படுத்துவார். அந்த பலன் நான் நம்புகிறேன். எலியாவை 40 நாட்கள் அந்த ஓரேப் என்னும் பர்வதம் வரைக்கும் நடக்க வைத்த கர்த்தர், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தங்களுக்கு முன்பாக இருக்கிற மலையானாலும் பர்வதமானாலும், யாரும் ஏறக்கூடாத பர்வதத்தையும் மலையையும் அவர்கள் அழகாய் தாண்டுவார்கள். நீங்க தாண்டுவீங்க. இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுக்கு முன்பாக மலைகள் இருக்கலாம், பர்வதங்கள் இருக்கலாம். இந்த மலையை நான் எப்படி ஏறுவேன், இந்த பிரச்சனையில நான் எப்படி ஏறி போய் சிகரத்தை அடைவேன், ஐயோ இவ்வளோ பெரிய மலையா இருக்கு, எனக்கு பலனே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவருக்குள் பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க.